வணக்கம், இது ஸ்டோரி கார்டன். நான் உங்கள் மகி. இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிற சிறுகதை பல பேரோட வாழ்க்கையில நடந்திருக்கும். ஆனா இந்த விஷயத்தை எப்படி கையாளுறதுன்னு நமக்கு தெரியாம இருந்திருக்கும். இந்த கதையை பார்த்த பிறகு முட்டாள்தனமான மனுஷங்களை எப்படி கையாளுறதுன்னு நமக்கு புரிய வரும். கௌதம புத்தர் தன்னுடைய சிஷ்யரான ஆனந்தாவை கூட்டிக்கிட்டு பிச்சை எடுக்க போறாரு. ஒரு வீட்டுல போய் பிச்சை கேக்குறாங்க. அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு கௌதம புத்தரை பார்த்து, பிச்சை எடுக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லையா, அப்படி இப்படின்னு கண்டபடி திட்டுறாங்க. ஆனந்தருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு தன்னுடைய குருவான கௌதம புத்தரை கண்டபடி பேசின பெண்ணை திரும்பி திட்ட நினைக்கிறாரு. ஆனா கௌதம புத்தர் அவரை தடுத்து அமைதியா அந்த இடத்துல இருந்து கூட்டிக்கிட்டு போயிட்டாரு. தன்னை திட்டின அந்த பெண்ணை எதுவும் சொல்லாம அமைதியா வந்துட்டாரேன்னு ஆனந்தருக்கு ரொம்ப கோபம். ஏன் அந்த பெண்ணை எதுவும் சொல்லலன்னு கேட்குறாரு. கௌதம புத்தர் தன்னுடைய கையில இருந்த திருவோட்டை ஆனந்தர்கிட்ட கொடுத்து மாலையில அதை தனக்கு திருப்பி கொடுக்கும்படி சொல்றாரு. அன்னைக்கு சாயங்காலம் திருவோட்டை திருப்பி கொடுக்கறாரு. கௌதம புத்தர் அந்த திருவோட்டை அவரையே எடுத்துக்கும்படி சொல்லிட்டாரு. அன்று இரவு ஆனந்தரை கூப்பிட்டு இந்த திருவோடு யாருடையதுன்னு கேட்டதோ ஆனந்தர் என்னுடையதுன்னு சொல்லிட்டாரு. அது எப்படி ஆனந்தா, என்னுடைய திருவோடு உன்னுடையதானது என்று கௌதம புத்தர் கேட்கிறாரு. நான் திருவோட்டை கொடுத்த போது அதை நீங்கள் ஏற்க மறுத்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே போலதான் ஆனந்தா, அந்த பெண் என்னை திட்டிய போது நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த வார்த்தைகள் எல்லாமே அவளிடமே போய் சேர்ந்தது என்று வார்த்தைகளால சொல்லி புரிய வைக்காம செயலால புரிய வச்சுட்டாரு. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை எப்படி கையாளுறதுன்னு தெரியாம வாதம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். நம்மள முட்டாள்னு சொல்றவங்க கிட்ட நாம எதுவும் பேசாம அமைதியா இருந்தாலே போதும். அந்த வார்த்தைகள் எல்லாமே அவர்களிடமே போய் சேர்ந்துவிடும். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள காத்திருங்கள்.